வணக்கம் அன்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். இந்த ஆடி மாச சிறப்பு பாராயணமாக நம்ம அபிராமி அந்தாதி முழுக்க பாராயணம் பண்ணிட்டு இருக்கோம். முதல்ல உங்களுக்கு நன்றி. நம்ம சேனல்ல போட்ட 2 பதிவுமே நல்ல வியூஸ் போட்டு போயிட்டு, அதுவும் நான் முதல்ல போட்ட பதிவு ஒரு 1000 வியூஸும் தாண்டி போய்கிட்டு இருக்கு. அதுக்கு உங்களோட ஆதரவு பெரும் ஆதரவுன்னே சொல்றேன். அதுக்காக என்னோட சிரம் தாழ்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு உறுதுணையா எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற என் அப்பன் குருநாதன் முருகப்பெருமானுக்கும் அவருடைய அன்னை அபிராமி அவளோட இது இல்லாம இது நடக்க முடியாது. அதனால இந்த தடவை நாம என்ன பாடல் மொத்தம் 3 பாடல்கள் பாராயணம் பண்ண போறோம். 6, 7, 8. ஸோ இப்ப 6ஓட பலன் பார்த்தோம்னா மந்திர சித்தி பெறறதுக்காக இந்த பாடலை பாடலாம். சென்னியது உன்பொற் திருவடி தாமரை சிந்தை உள்ளே மன்னியது உன் திரு மந்திரம் சிந்தூர வண்ணப் பெண்ணே முன்னிய நின் அடியாருடன் கூடி முறை முறையே பண்ணியது என்றும் முந்தன் பரம ஆமக பத்ததியே. என்ன சொல்றாருன்னா, கடவுளுக்கு இருக்கிறதுலே உயர்வான பொருள் அவருடைய திருவடி. அந்த திருவடியை கூட அவர் எப்படி ஒப்பிடுறாருன்னா பொற்தாமரைன்னு ஒப்பிடுறாரு. தாமரை மேல் இருந்து படைக்கும் தொழில் செய்பவன் பிரம்மா. அப்போ எம்ம தலையை கொண்டு போய் அம்பாள்கிட்ட திருவடியில சேர்த்திட்டோம்னா, அதே மாதிரி மனிதருக்கு உயர்வான பொருள் நம்ம உடல்லே எதுனா தலைதான். தலையிலன்னா ஒண்ணு எஞ்சான் உடம்புக்கு தலையே பிரதானம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த தலையை கொண்டு போய் அம்பாளோட திருவடியில சேர்த்துட்டோம்னா, படைத்து பிரம்மா நமக்குன்னு ஒரு தலையெழுத்து எழுதியிருப்பார் இல்லையா, அதையே மொத்தமா மாத்துற சக்தி அம்பாளுக்கு இருக்கு. ஏன்னா பிரம்மன் அம்பாளுக்கு கட்டுப்பட்டவன். இதையே அருணகிரிநாதர் அவரோட இதுல சொல்லுவாரு. செயல்பட்டெழுந்தது செந்தூர் வயல்பொருள் தேம்கடமின் மால்பட்டெழுந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டெழுந்தது வேலையும் சூரனும் வெறுப்பும் அவன் கால்பட்டெழுந்தது இங்கு என் தலைமேல் ஐயன் கையெழுத்தே. அதாவது அருணகிரிநாதர் முருகனோட கால் தடம் பட்டு என்னுடைய தலையெழுத்து, அதாவது ஐயன் பிரம்மன் எழுத தலையத்தை மாற்றக்கூடிய சக்தி அப்பா முருகா உனக்கு மட்டும்தான் இருக்குன்றாரு. இந்த லைனும் அந்த லைனும் ஏறக்குறைய ஒண்ணுதான். அடுத்த லைன்ல பாடுறாரு பாருங்க. பண்ணியது உன் திரு மந்திரம் சிந்தூர வண்ண பெண்ணே. அம்பாளை எப்படி ஒப்பிடுறாருன்னா குங்குமம் போல் நிறத்தழகி. அவளை நாம் எப்படி சொல்லணும், மந்திரத்தால உச்சாடனம் பண்ணணும். நாம கூட இப்போ அம்பாளுக்கு போற ஓம் சக்தி, முருகருக்கு போற ஓம் சரம், அந்த மாதிரி அம்பாளை மனசுக்குள்ளேயே நம்ம மந்திரம் உரு போடணும்ன்றாரு. அது எப்படி போடணும், முன்னிய நின் அடியாருடன் கூடி முறை முறையே. இப்போ ஒரு பஜனை பண்றவங்க போகும்போது நாமளும் கூடி ஒரு 2 லைன் பாடினாலும் நம்மளே என்ன தெரியுமா சொல்லுவாங்க, பஜனை பாடுறாங்க போறாங்க, நாமளும் அந்த அடியாரோட கூட்டு சேர்ந்துருவோம். பண்ணியது என்றும் முந்தன் பரம ஆமக பத்ததியே. பத்ததினா வழிமுறை. இப்படி நான் ஒவ்வொன்னா ஆகம விதிப்படிதான் நாம செய்யணுங்கிறத அபிராமிப்பட்ட எவ்வளவு அழகா தெள்ள தெளிவா அம்பா கிட்ட விண்ணப்பம் பண்றார். இந்த பாடல் நமக்கு மந்திர சித்தி பெறனா நமக்கு என்ன மந்திர சித்தி பெறணும்னு கேக்குறீங்க இல்லையா. ஒவ்வொரு கடவுளுக்கும் மந்திரம் இருக்கு இல்லையா, அந்த மந்திர உச்சாரணம் நாம செய்யும் போது அந்த மந்திரம் வேலை செய்ய வேண்டும். இந்த பதிகத்தை பாடி நாம எந்த கடவுளை கும்பிட்டு மந்திரத்தை சொல்றோமோ அது நமக்கு முழு பலனை அள்ளித்தரும். அதுதான் இந்த பாடலுக்கூட முழு விளக்கம். ஸோ நமக்கு ஏதாவது வேண்டுதல் இருக்குன்னா ஒரு கடவுளை கும்பிடுறோன்னா அவங்களோட பம்பால்லாம் ஓம் சக்தி, முருகர்னாக்கா சரவண பாபா, சிவபெருமான்னா ஓம் நம சிவாய, பெருமாளா ஓம் நமோ நாராயணா. ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ அடுத்த பாடலுக்கு போவோம். இப்போ பாடல் எண் 7 பார்ப்போம். இந்த பாடல் எண் 7 ததியுறு மத்தில் சுழலும். இதுல என்ன நமக்கு உள்ள பலன் சொல்லியிருக்காங்கன்னா, மலை போல் உள்ள துன்பும் பனி போல் விலகும் சொல்லிட்டு அழகான ஒரு நமக்கு இந்த காலத்துக்கு தேவையான ஒரு பதிகம் தான். வாங்க பதிகத்தை பார்ப்போம். ததியுறு மத்தில் சுழலும் என் ஆவி தளர்விலதோர் கதியுறு வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனும் மதியுறு வேணி மகிழனும் ஆளும் வணங்கி என்றும் துதியுறு சேவடியா சிந்துரானன சுந்தரியே. இதுல என்ன சொல்றாருன்னா, இப்போ என்ன நமக்கு என்ன பலன், மழை போல இருக்கிற துன்பத்தை பனி போல விளக்கும். இதுக்கு அது என்ன அவர் அழகா சொல்றாருன்னா, இந்த மத்துல நம்ம வெண்ணெய் கடையிறது தான் இதை நம்ம சொல்ல முடியும். மத்துல வெண்ணெய் கடையும் போது பாத்தீங்கன்னா அது அவ்வளவு எளிது கிடையாது. மத்துல வெண்ணெய் கடையணும்னா அது நீங்க தொடர்ந்து தளர்வே இல்லாம தொடர்ந்து கடைஞ்சுக்கிட்டே இருந்தாதான் அது என்ன ஆகும்னா, முதல்ல அந்த இது தயிர் கடைய அந்த தயிர் மத்து மேல ஏறும், திருப்பி அந்த மத்து தயிர் மேல ஏறும். இப்படியே செஞ்சு 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 அந்த தயிரும் மத்தும் படாத பாடுபட்டு
அழகான ஒரு வெண்ணெயை கொடுக்கும். அந்த வெண்ணெய் வந்து அவ்வளவு ஈஸியா வந்துருமா? இல்ல. அவ்வளவு கஷ்டப்பட்டு தானே வரும். அந்த மாதிரி தான் நம்மளோட கஷ்டங்களும் இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுல தான் நமக்கு இன்பம் கிடைக்கும்ன்றத அவரு சொல்றாரு. அதுக்கு அடுத்துதான் என்ன சொல்றாருன்னா, கதியுரு வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனும். கமலாலயம்னா பிரம்மன். பிரம்மன் என்ன தொழில் செய்யறாருன்றது எல்லாருக்கும் தெரியும். படைப்பு தொழில். அதுக்கப்புறம் அவர் படைக்கும் தொழில் பண்ணிட்டு என்ன சொல்றாரு, காக்கும் தொழிலை வந்து பெருமாளுக்கும், அழிக்கும் தொழிலை சிவனுக்கும். இந்த இடத்துல மகிழ்நன், மகிழ்நன்னா சிவபெருமான் சொல்லிட்டு அவங்க 3 பேருக்கும் அந்த தொழிலை கொடுக்குறாரு. ஆனா எப்படி முடிக்கிறாருன்னா, என்றும் துதியுறு சேவடியாய் சிந்துரானன சுந்தரியே. இந்த லைன்ல எவ்வளவு அழகா முடிக்கிறார் பாருங்க. அம்பாளை வந்து 3 பேருமே யாருக்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு இந்த வேலையை செய்யறாங்கன்னா, அம்பாள் கிட்ட உத்தரவு வாங்கிட்டு அம்பாள்கிட்ட வணங்கித்தான் இந்த 3 தொழிலையும் செய்கிறார்கள் அப்படின்றத அழகா பதிவு பண்ணியிருக்கார். இதுல எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். திருமால் அண்ணன் ஓகே வணங்கலாம், பிரம்மன் படைக்கும் தொழில் அவரும் வணங்கலாம், சிவன் எப்படி வணங்குறது அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா? சிவனும் பார்வதியும்ன்றது கணவன் மனைவின்றது உறவு முறை. ஆனா இந்த இடத்துல அவர் என்ன சொல்றார்? தொழிலை சொல்கிறார். தொழில்னு வரும்போது அந்தந்த முறைப்படிதான் செய்யணும்ன்றத தெளிவா சொல்றார். பாடல் எண் 8 சுந்தரி எந்தை துணைவு. பலன் பார்த்தோம்னா உலகப் பற்று நீங்கி பக்தி பெருகிறதுக்கு. பாடலை பார்ப்போம். சுந்தரி எந்தை துணைவி என் பாசத் தொடரையெல்லாம் வந்த அரி சிந்துர வண்ணத்தினால் மகிடன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோன் சுந்தரி கைத்தலத்தால் மலர்த்தால் என் கருத்தனவே. இதை நம்ம கொஞ்சம் நல்லாவே பார்த்தோம்னா நல்லாவே புரியும். சுந்தரி எந்தை துணைவி. துணைவின்றது என்னன்னா, எங்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மனைவின்ற வார்த்தையும் துணைவின்ற வார்த்தையும் ஒன்னாகாது. துணைவினா என்னன்னா, எல்லாருக்கும் நல்லது செய்யணும், அதன் மூலமா நல்ல விஷயங்களை வெளியில கொண்டு வரணும். அதுக்கு என்னன்னா அடுத்த லைன் அவர் என்ன சொல்றாருன்னா, என் பாச தொடரை எல்லாம், அதாவது அபிராமி பட்டருக்கு எப்பவுமே வந்து நமக்கு 2 பந்தங்கள் இருக்கணும். ரத்த பந்தம் ஒண்ணு, ரத்தம் இல்லாத பந்தம்னு சொல்லிட்டு 2 பந்தங்கள் தான் நம்ம வாழ்க்கையில கடைசி வரைக்கும் வர்றது. கொஞ்ச காலத்துல ரத்தமற்ற சொந்தங்கள்லாம் போயிடும். அந்த ரத்தமோட சொந்த இவங்க எல்லாம் ரத்த பந்தம்பான்னு சொல்றதெல்லாம் கடைசி வரைக்கும் நம்ம கிட்டே தான் இருப்பாங்க. அவங்கள நாம மீறி வெளியில வர முடியாது. அதை கூட நாம அம்பாளை எப்படி சிகப்பு, இந்த இடத்துல சிந்தூரம்னா சிகப்பு, இதை எப்படி நம்ம கருத்தாக்க எடுத்துக்கலாம்னா ரத்த பந்தத்தை சொல்லதானே வர்றாரு. அம்பாள் ரத்த சம்பந்தத்தை உடைய பற்றையும் அறுத்து விடுவாள். அரி வந்து அரி சிந்தூர வண்ணத்தினால். இது அவரு அதை எப்படி செய்யணும்னு சொல்றாரு பாருங்க. மகிடன் தலைமேல். நமக்கு எல்லாருக்கும் மகிஷாசுர மர்த்தினி தெரியும். அம்பாள் கீழே வந்து அந்த மகிஷன் மேலதான் அம்பாள் தலை வச்சு கால் வச்சிருப்பாங்க. மகிஷனோட தலை மேல அம்பாள் கால். அதோட தத்துவம்னா மகிஷன் வந்து அவ்வளவு பெரிய கொடூர குணம் குடைத்த அவனை நீ உன் காலால் மிதித்து அவனுக்கு அருட்பண்ண. யாரு? அந்த அரி, அந்த அழிச்ச நீலி அழியாத கன்னிகை. நீ அழியாத கன்னிகை ஆரணத்தோன் கந்தரி கைத்தலத்தால் மலர்த்தால் என் கருத்தனவே. இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆரணத்தோன்னா ஆக்சுவலா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கு 5 முகம் இருந்தது. யாருக்கு? பிரம்மதேவனுக்கு. அவருக்கு அது என்னாச்சுன்னா, அதனால என்னாச்சுன்னா அவருக்கு தலை கர்வம். ஈசன் என்ன பண்ணாரு? மண்டகன் அதிகமா இருக்கா, ஒரு தலையை பிடுங்கிடுறாரு. அம்பாலும் ஈசனும் ஒண்ணுதானே, 2.5 கலந்தவல்ல. அப்போ சிவன் கிட்ட கையில இருக்கிற அந்த தலையும் அம்பாள் கிட்ட இருக்கிற பிரம்மன் தலையும் ஒண்ணு. எப்படி அவங்களுக்கெல்லாம் நீ வந்து அவங்க பற்ற அறுத்து அவங்களுக்கு இந்த விமோச்சனம் கொடுத்தியோ, அந்த மாதிரி அந்த தலையே காலை என் தலைமையிலும் வச்சு எனக்கு அந்த அளவுக்குலாம் இல்லை, இருந்தாலும் என்னோட உலக பற்றையும் நீக்கு தாயேன்னு சொல்லிட்டு அபிராமி பற்றரை வந்து அம்பாள்கிட்ட சரணாகதி அடைஞ்சிடுறார். இந்த பாடல் நம்ம வாழ்க்கைக்கும் உதவும், நம்ம கிட்ட இருக்கிற ஆணவம் மாயை கர்மம் இது எல்லாத்தையும் விளக்கவும் உதவும். ஸோ நம்ம மனது வந்து ஒரு தூய நீர் மாதிரி ஆயிடும். ஈஸியா வெந்நீரோடைன்னு சொல்லுவாங்கல்ல, நீரோடை, அந்த மாதிரி தெளிந்த நீரோடை மாதிரி ஆகிறதுக்கு இந்த பதிகம் கண்டிப்பா யூஸ் ஆகும். ஸோ மக்களாகிய உங்களுக்கு இந்த 3 பதிகமும் போட்டு அதோட விளக்கமும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துருக்கேன். நன்றி, வணக்கம்.